வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆ சமீப காலமாக ஒரு திருப்பரங்குன்றம் பிரச்சனை பற்றிய விவாதம் சமூக வலைதளத்தில் அதிகமாக வலம் வந்து கொண்டு இருக்கின்றன. நான் கேட்கிற ஒரு சில கேள்விகளுக்கு இந்த வன்முறையை தூண்டும் மதவாத கும்பல்கள் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும். இந்துக்களை ஒன்று கூடுங்கள், இந்துக்களை ஒன்று கூடுங்கள் என்று சமீப காலமாக மதவெறியர்கள் வந்து போஸ்ட் போட்டு வராங்க சமூக வலைதளத்தில். இந்துக்கள் எதுக்கு ஒன்று கூடணும்? ஏன் ஒன்று கூடணும்? அவங்க ஒன்று கூடி தானே இருக்கிறாங்க. இந்துக்கள் ஒன்று கூடி தான் இருக்கிறாங்க. ஏன் மறுபடியும் ஒன்று கூடணும்? உங்களுக்கு ஒன்று கூடுறதுக்கு, கலவரம் பண்ணுறது, பிரியாணி திருடுறதுக்கு நீங்கள் வேணால் ஒன்று கூடிக்கோங்க. இந்துக்கள் எதுக்கு ஒன்று கூடணும்? ஒன்று கூடி தானே இருக்கிறாங்க. பிரதமர் இந்து, முதல்வர் இந்து, கவர்னர் இந்து, உள்துறை மந்திரி இந்து, இராணுவ மந்திரி இந்து, தேர்தல் ஆணையர் இந்து, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்து. எல்லாருமே இந்துக்கள் தானே. அதிகாரம், ஆட்சி அதிகாரம், போலீஸ், இராணுவம் எல்லாமே உங்கள் கையில் தானே இருக்கு. பிறகு ஏன் ஒன்று கூடணும்? எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட தானே இருக்கு. இன்னைக்கு பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படும் ஒரு சில சமூகத்தினரை நான் பார்த்து கேள்வி கேட்குறேன். முக்கியமாக நாடார் சமுதாயம், தேவர் சமுதாயம், யாதவர் சமுதாயம், இவங்க பெரும்பாலும் இந்த பாஜகவை தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறாங்க. நான் அந்த சமூக தலைவர்களை பார்த்து ஒரு சில கேள்விகள் கேட்குறேன். அதுக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொல்லணும். உங்கள் சமூகத்தில் இருந்து நாடார், தேவர், யாதவர், உங்கள் சமூகத்தில் இருந்து மத்திய மந்திரி சபையில் யாராட்டும் மந்திரியாக இருக்காங்களா? கேபினெட்டில் இருக்காங்களா? முக்கிய இலகா இருக்கா? அப்புறம் ஏன் பாஜக பிடிச்சி நீங்கள் தொங்குறீங்க? ஒரு இயற்கை சீற்றம் ஏற்பட்டால் பாஜக நமக்கு உதவி பண்ணுறதா? ஏதாட்டும் நமக்கு ஆபத்தான நேரத்தில் அவங்க ஏதாட்டும் உதவி பண்ணியிருக்காங்களா? எத்தனை திட்டங்களுக்கு ஒப்புதல் கோரி கவர்னருக்கு தமிழக முதல்வர் கோப்பு அனுப்பியிருக்காங்க. கவர்னர் ஏன் கையெழுத்து போட மாட்டேங்காரு? மழை வெள்ளம் சேதாரம் ஏற்பட்டு இன்னும் ₹1 கூட நிதி ஒதுக்கல மத்திய அரசு. அப்போ தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக முஸ்லீமாக இருக்காங்க, இந்துக்கள் தானே இருக்கிறாங்க பெரும்பாலும். அப்போ அந்த மக்களுக்கு துரோகம் செய்கின்ற ஒன்றிய பாஜக அரசை, பாஜகவை நாம் இந்துக்கள் ஆதரிக்கலாமா? யாதவர், தேவர், நாடார் இந்த சமூகத்தை பார்த்து நான் கேட்குறேன். ஏதாட்டும் ஒரு ஆபத்தான நேரத்தில், இயற்கை சீற்றம் அல்லது பல்வேறு பிரச்சனைகளை ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாட்டும் உதவி பண்ணியிருக்கா? திமுக அரசு, அதுவும் இந்துக்கள் அரசு தான். பெரும்பான்மையான இஸ்லாமிய மக்கள் திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இஸ்லாமிய மக்களுக்கு அந்த கட்சி ஏதாட்டும் நல்லது பண்ணியிருக்கா? இந்துக்களுக்கு தான் பெரும்பான்மையான முக்கிய இலக அமைச்சர்கள் எல்லாம் இந்துக்கள் கையில், பெரும்பான்மையான எம்பிக்கள் இந்துக்கள் கையில், பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இந்துக்கள் கையில், பெரும்பான்மையான மேயர் இந்துக்கள் கையில், பெரும்பான்மையான நகராட்சி தலைவர்கள் இந்துக்கள் கையில், பெரும்பான்மையான மாநகராட்சி, நகராட்சி, ஊராட்சி எல்லாமே இந்துக்கள் தானே இருக்கிறீங்க. ஒருவேளை திமுக அரசு இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசா இருந்தால் முக்கிய இலக அமைச்சர்கள் பதவிகள், ஒரு 4 அமைச்சர், முக்கிய வருவாய்த்துறை, பள்ளி கல்வித்துறை, போக்குவரத்து துறை, நிதி இலகா, இது போன்ற முக்கிய இலகாக்களை எங்களுக்கு கொடுக்கலையே திமுக அரசு. 2 பேர் மந்திரி இருந்தாங்க, ஒருவரை நீக்கினாங்க, பிறகு அவரு சேர்த்தாங்க, இன்னொருவரை மறுபடியும் நீக்கின நபரை மறுபடியும் சேர்த்துட்டாங்க. என்ன இலகா கொடுத்துருக்காங்க? அதுக்கு அவருக்கு என்ன இலகா இருக்கு? ஏதாட்டும் முக்கிய இலகா கொடுத்துருக்காங்களா? போக்குவரத்து துறை கொடுத்துருக்காங்களா திமுக அரசு? கல்வித்துறையை கொடுத்துருக்காங்களா? வருவாய்த்துறையை கொடுத்துருக்காங்களா? நிதி மந்திரி கொடுத்துருக்காங்க? எதுவுமே இல்லையே.
திமுக ஆட்சியில் இருக்கு, 30 ஆண்டுகள் சிறை கைதிகள் சிறையில் இருக்கிறாங்க. கோவை குண்டு வெடிப்பு, பல்வேறு குண்டு பிரச்சனைகள்ல அப்பாவி சிறை கைதிகள் சிறையில் இருக்கிறாங்க. திமுக அரசு விடுதலை செஞ்சிருக்கா? ஒருவேளை திமுக அரசு இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அரசா இருந்தா அந்த கைதிகளை விடுவிச்சிருப்பாங்களா? மாலைகாம் குண்டு வெடிப்பு கைதிகள் உடனே 7 வருஷத்துல வெளியில வந்துட்டாங்களா? அப்போ ஒரு சமூகம் குண்டு வச்சா அதுதான் குண்டு வெடிப்பு. இன்னொரு சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் குண்டு வச்சா அது குண்டு வெடிப்பு கிடையாது. என்னையா சட்டம் உங்க சட்டம்? அங்க ஒரு சட்டம், இங்க ஒரு சட்டம். இதுல வேற அமைதியாக இஸ்லாமிய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. யாருக்கும் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய மக்கள் யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிறகு ஏன் தொந்தரவு பண்ணுங்க? இஸ்லாமிய குடும்பத்தில் ஆண்கள் எல்லாரும் பெரும்பாலும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க. பெண்கள் தான் இங்கே பெரும்பாலும் இருக்காங்க. 1-2 ஆண்கள் இருக்காங்க. அவங்களும் பாவம் கூலி வேலை பார்த்துக்கிட்டு ஏதாட்டும் குடும்பத்தை வச்சு அமைதியாக ஏன் வம்புக்கு இழுக்கிறீங்க? சும்மா போட்டு ஏன் இஸ்லாமிய மக்களை தொந்தரவு பண்ணுறீங்க? இஸ்லாமிய மக்கள் சமுதாய முன்னேற்றத்துக்காக எந்த ஒரு அரசு வந்தாலும் பாடுபடுறது கிடையாது, முன்னுரிமை கொடுக்கறது கிடையாது. இருந்தாலும் அல்லாஹு தாலா இறைவன் எங்களுக்கு கொடுத்த போதிய வருமானத்தை வச்சு நாங்கள் அமைதியாக வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கோம். சரியா? வம்புக்கு இழுக்காதீங்க. சரியா? நாங்கள் அமைதியாக இருக்கோம், அமைதியாக இருப்போம். சரியா? எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில், இராணுவம் உங்கள் கையில், போலீஸ் உங்கள் கையில். பிறையா ஒன்று சேரணும். எதுக்கு ஒன்று சேரணும்? எல்லாம் ஒன்று சேர்ந்து தானே இருக்கிறாங்க. இஸ்லாமிய மக்கள், தமிழ் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இருப்போம். இது வரைக்கும் இருந்தோம், இனிமேலே இருப்போம். அண்ணன் தம்பி, நாங்கள் மதத்தால் வேறுபடுவாங்க, ஆனால் எங்களுடைய அண்ணன் தம்பி உறவு நீடிக்கும். இந்த உறவுக்கு யாராட்டும் வேட்டு வைக்க நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் நீங்கள் நடமாட முடியாது. எச்சரிக்கை. இது நான் திருமண தகவல் மையம் நடத்துகிறேன். இருந்தாலும் என்னுடைய சமுதாய மக்களுக்கும் என்னுடைய தமிழ் மக்களுக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் போது குரல் கொடுப்பது என்னுடைய கடமை. ஜாபர் கான், இஸ்லாமிய திருமண தகவல் மைய அமைப்பாளர். இது கடைசி எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் வன்முறையை தூண்ட நினைக்க வேண்டாம். அப்படி யாராவது தூண்ட நினைச்சா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தீவிர நடவடிக்கை எடுத்து இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.